கோலியின் பெர்ஃபார்மன்ஸ் குறித்து குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை கூற வேண்டுமென்றால் தமிழில் இன்னும் வார்த்தைகளை தேட வேண்டும் போல. நாளுக்கு நாள் கோலியின் மிரட்டல் இன்னிங்ஸ் வேற லெவலில் சென்று கொண்டிருக்கிறது. இந்தியா நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது ஒருதின போட்டியில் அபார சேசிங் சதம் அடித்ததன் மூலம் அதிக சதம் அடித்தவர்கள் பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார் கோலி. சில பல காலமாகவே கோலி சச்சின் குறித்த புள்ளி விவர ஒப்பீடுகள் அதிகரித்து வருகின்றன. சச்சின் கோலி இருவரும் எப்படி விளையாடியிருக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்கள் என்ன சொல்கின்றன என்பதை கவனிப்போம் வாருங்கள். ஒவ்வொரு 25 போட்டிகளிலும் இருவரும் எவ்வளவு சதம் அடித்திருக்கிறார்கள் என்பதை நீங்களே காணலாம். சச்சின் முதல் ஒருநாள் போட்டியில் எடுத்த ரன்கள் எவ்வளவு தெரியுமா? டக் அவுட். 2வது ஒருநாள் போட்டியில் எடுத்த ரன்கள் எவ்வளவு தெரியுமா? அதுவும் டக் அவுட் தான். இப்படித்தான் ஆரம்பித்தது லிட்டில் மாஸ்டரின் ஒரு தின இன்னிங்ஸ்கள். ஆரம்ப கட்டத்தில் கீழ் நடுவரிசையிலும் பின்னர் மேல் நடுவரிசையிலும் ஆடினார் டெண்டுல்கர். போதுமான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காததால் சச்சின் டெண்டுல்கரால் அந்த காலகட்டங்களில் எளிதாக சதங்களை எடுக்க முடியவில்லை. தனது 66வது போட்டியில்தான் முதல் முறையாக தனக்கு பிடித்த தொடக்க வீரர் இடத்தில் களமிறங்கினார் சச்சின். ஒரு தின போட்டியில் விளையாட ஆரம்பித்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு 79வது போட்டியில்தான் முதல் சதம் எடுத்தார் சச்சின். கோலி சச்சின் இடையே பார்த்தால் 166 இன்னிங்ஸ்களில் ஒரு இடத்தில் கூட சச்சினை பின்தங்காமல் நேர்த்தியாக சீரான முறையில் கோலி சதங்களை விளாசியிருப்பதை அறியலாம். முதல் சதம் எடுத்த பின்னர் அடுத்த 75 போட்டிகளுக்குள் 11 சதம் அடித்திருக்கிறார் சச்சின். அதன் பின்னர் இடையில் 25 போட்டிகளில் சதமே அடிக்கவில்லை. இதையடுத்து தாறுமாறாக சதங்களை விளாசி தள்ளியிருக்கிறார். 175 முதல் 275 இடையிலான போட்டிகளில் சுமார் 18 சதங்களை விளாசியிருக்கிறார் மாஸ்டர் பிளாஸ்டர். முதல் 100 போட்டிகளில் சுமார் 13 சதம் அடித்திருக்கிறார் கோலி. ஆனால் அடுத்த 13 சதங்களை எடுக்க அவருக்கு வெறும் 66 இன்னிங்ஸ்கள் தான் தேவைப்பட்டன. 166 போட்டிகள் வரையில் கணக்கெடுத்தால் சச்சின் 12 சதங்கள் எடுத்திருக்கிறார். ஆனால் கோலியோ 26 சதங்கள் எடுத்து மலைக்க வைத்திருக்கிறார். 166 போட்டிகள் வரை சச்சின் டெண்டுல்கர் சராசரியாக 13.83 போட்டிகளுக்கு 1 சதம் என்ற அளவில் இருந்திருக்கிறார். ஆனால் கோலியோ ஒவ்வொரு 6.38 ஒருதின போட்டிக்கும் 1 சதம் விளாசியிருக்கிறார். ஒவ்வொரு 100 போட்டிகளுக்கும் இருவருக்கும் சராசரியாக எத்தனை இன்னிங்ஸில் 1 சதம் அடித்திருக்கிறார்கள் என கணக்கெடுத்து பார்த்தால் டெண்டுல்கர் ஆரம்ப 100 போட்டிகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக சச்சின் சிறப்பான முறையில் சதம் விளாசியிருப்பதை அறிய முடியும். கோலி முதல் 100 போட்டிகளிலேயே சூப்பர் சராசரிதான். அதன் பின்னர் அவர் வேற லெவல் என நிரூபிப்பதை புள்ளி விவரமே காட்டி கொடுத்து விடுகிறது. ஆக கிளைமாக்ஸ் இதுதான். சச்சின் டெண்டுல்கர் 452வது இன்னிங்ஸில் தான் 49வது சதம் எடுத்தார். ஒட்டுமொத்தமாக 24 வருடமாக ஒரு தின போட்டிகளில் ஆடியதில் ஒவ்வொரு 9.24 இன்னிங்ஸுக்கும் 1 சதம் என்ற ரீதியில் தனது கெரியரில் சதங்களை விளாசி மலைக்க வைத்திருக்கிறார் சச்சின். கோலி இதுவரை ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு 6.38 இன்னிங்ஸுக்கும் 1 சதம் அடித்து பிரமிக்க வைத்திருக்கிறார். இந்த சராசரியை கணக்கு வைத்துக் கொண்டு பார்த்தால் அவர் ஆடும் 311 அல்லது 312வது ஒரு தின இன்னிங்ஸில் சச்சினின் 49 சதங்கள் சாதனையை சமன் செய்வார் என எதிர்பார்க்கலாம். ஒருவேளை சச்சின் ஆடிய அளவுக்கு 462 ஒருநாள் போட்டிகள் வரை ஆடினால் 72 சதங்கள் வரை கோலி அடிக்கக்கூடும் என புள்ளி விவரம் கூறுகிறது.